ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நாங்கள் ஸ்ரீ முருகன் சாரீஸ் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் நெஞ்சார்ந்த வாழ்ந்துக்கிறோம். இன்னைக்கு இப்போது என்ன சாரீ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிற இந்த காட்டன் சாரீக்கு ஆப்பனண்ட்டாக அந்த ஃபேன்சியாக அந்த ஃபீலில் இருக்குங்க. நான் காட்ட போகிற காதி சாரீஸ் தான். மார்க் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கா நல்லான்னு. இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கிளாஸாக இருக்குது. ஒரு கலருக்கும் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராஸ்டாக அழகாக இருக்குங்க. அந்த மெஜெண்டா உள்ளுக்குள்ள அந்த போன் ஒயிட் ஐவரிங்க, அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி மஞ்சள் ஷேடுங்க. அதுக்கு வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அழகான பார்டர், பெரிய பார்டர் சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. சூப்பராக இருக்குது. பல்லு பார்த்தீங்கன்னா அந்த பனாரஸ் ஸ்ட்ரைப் பல்லு, ஷார்ட் பல்லு. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வெறுமனா பிளைன் தான். ஃபேப்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா அது காதி ஆகிட்டு நீங்கள் எடுத்திருப்பீங்க. இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த ரகம் வந்து எல்லாரும் இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, காட்டனுக்கு ஆப்பனண்ட்டாக, அதாவது காட்டன் சரியே கட்டி போர் அடிக்கிறவங்க அந்த ஃபீலு, அந்த லுக்கு, அந்த மேட் ஃபினிஷு, அந்த ஹைட்டு, மெயின் ஹைட்டு, அதுக்கெல்லாம் வரும் இந்த ரகத்தை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த என்ன ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வந்து என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, எந்த இதில் எதிர்பார்க்குறாங்க, அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து மல்டி பிரிண்டட் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அந்த சிந்தட்டிக் சாரீ லுக்கை வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. இதில் எக்ஸ்பிளேஷன் பண்ணுற வேற ஒன்றும் கிடையாது. அது அதாவது ஒன்று மாதிரி ஒன்று, அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க. நீங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஜூட் ப்ளவுஸ் பீஸ் போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து இது வேண்டியது இல்லைங்க. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் போட்டாங்க, கிளாஸாக இருக்குது. இந்த டிசைன் எடுபடும். இது போட்டிங்கன்னா பிளர் ஆயிருங்க. உள்ளுக்குள்ளே கீச்சா த்ரெட், அவ்வளோதான். அந்த பேர் தான் கீச்சா த்ரெட்டுங்க. ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஃபேப்ரிக் வைஸ் சரி, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு டீசன்ட் லுக்குங்க. ரெண்டாவது கட்டுறக்கு கம்ஃபர்ட்டு, யூசேஜ் லாங் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்டல் வாஷ் பண்ணிங்கன்னா போகும், ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இது இருக்குங்க. அதாவது 4-5 டே ஒரு லைட்டாக வந்து ஸ்டார்ச் போட்டிங்கன்னா அதுக்கு எனர்ஜி கொடுத்தா அப்படி இருக்கும். இது பாருங்க, இது காதி ஷார்ட் கலர், அதாவது சிம்பிள் டிசைன். ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, அந்த ஆன்டிக் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து சின்ன ஓரமாக பார்டர், அழகாக சின்ன பைப்பிங் பார்டர் கொடுத்துங்க. அந்த கோல்டு கலரை வந்து எம்ப்ராய்டரி பண்ணி அவுட்லைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் விஷயம். சாரீ பாருங்க, ரொம்ப நல்லா அழகாக இருக்கு. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைன் கொடுத்துருக்காங்க. என்ன வந்து பாடி கலரோ ஷார்ட் கலர் அதே கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் மாறுதலாக பண்ணணும்னா இதில் பாடியில் வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ, அந்த வார்ப்பில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே ப்ளவுஸ் பீஸ் போட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஐ கேச்சிங்காக இருக்கும். என்னமோ பண்ணியிருக்காங்க, அப்படியே நம்மளை கட்டும்போது பார்க்க தோணும். ஓகேங்களா, சூப்பராக இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா இதே காதி தான். சூப்பராக இருக்குங்க, நல்ல நீட்டாக இருக்குது. இனியும் வந்து இந்த வெரைட்டியை வந்து பீட் பண்ண எந்த வெரைட்டியும் வரல. அதனால தான் வந்து இந்த டிசைன்ஸ் வந்துட்டுருக்கு. அதாவது எந்த வெரைட்டியும் வரலைங்கிறத விட உங்களோட அக்செப்டன்ஸ், அதை நிறைய டிசைன்ஸ் பண்ணலாங்க, நிறைய ஃபேப்ரிக் பண்ணலாம், பட் எது வந்து கிளிக்கான்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ இதுக்கு காம்படிட்டிவாக வந்து இனி எந்த ரகமும் பீட் ஆகி வரல, அது உங்களுக்கு மெயினாக சொல்லிடுறேன். பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. சின்ன பிரிண்ட்டு, அழகான பார்டருக்கு, ஒரு மாதிரி அந்த பாடியிலேயே வந்து அந்த வார்ப்லேயே கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். இந்த பார்டரை வந்து மடித்து ஒன்றுக்கு ஒன்று பேஸ் கொடுத்து அந்த சாரியோட டிசைன் வந்து என்ஹான்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பீஸ் வந்து பிளைனில் வந்து கீழே வந்து கைக்கு அந்த பார்டர் இருக்குது. ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நீட்டாக டீசெண்டாக இருக்குங்க, கூலாக இருக்குது, வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிசைன்கள் வந்து நான் காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அனுப்பி வைங்க. உடனே நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீ இருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆனால் போக வாய்ப்பு இருக்குது. இருந்திருந்தால் நாங்கள் அனுப்பி வச்சிடறோம். சில பேர் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்க போட்ட வீடியோ வந்து கேட்பாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா
அந்த ஆன் த டேட்டு ஒரு நாள் 2 நாளில் வந்துடும். உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் எஸ்யூ எதை சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும். கிளாஸாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி ப்ரௌன் பேஸில் அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஷர்ட்டிங் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டு அந்த அச்சு மாதிரி பிளாக் பிரிண்ட் மாதிரி வந்து போன் மைட்டு போட்டுருங்க. பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரௌடியாக இல்லாமல் அழகாக வந்து அந்த டோட்டல் அந்த சாரி பாடியே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி அந்த பிரிண்ட்டு கட்டினா ரொம்ப எலகண்ட்டாக இருக்குங்க. சரி பாருங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. சில பேர் இந்த சாரீ பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் அதுவும் சொல்லிடுறேன். இது என்ன ஒரு மாதிரி டல் ஃபினிஷாக இருக்கும்பாங்க. இது வந்து காதி. அந்த காதி ஃபினிஷும் அப்படி தான் இருக்கும். காதிங்கிறது கையில் நூற்றுனா எப்படி இருக்கும், ஸ்பின் பண்ணுறதுனா ரொம்ப ஃபைனாக வரும். இந்த காதி என்ன ஃபினிஷோ அது அப்படி தான் வரும். நம்ம இதை வந்து பிரைட் பண்ணணுமா, இதுக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் பீஸ் போட்டால் தான் அதுக்குண்டான இது வெளிப்படுத்தும். இந்த மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து வேறு கான்செப்ட் இது எதிர்பார்த்தீங்கன்னா நெவர், கண்டிப்பாக கிடைக்காத விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சிந்தட்டிக் சாரிக்கு போய்க்கலாம். நீக்க முறை வந்து அப்படி பளிச்சுன்னு போய்க்கலாம். சும்மா அப்படியே என்ன சொல்கிறதுங்க, காரை வாஷ் பண்ண எப்படி பளிச்சுன்னு இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. பார்டர்லெஸ்ஸுங்க, அழகான மோட்டிவு, கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ். இது பார்ட்ரு வேண்டாதவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி நான் காமிச்சிருக்கிற டிசைன் இது மட்டும் இல்லைங்க. இதில் வந்து நிறைய டிசைன்கள் இருக்குது ஆச்சுங்களா. இது நிறைய டிசைன்கள் இருக்குது. அந்த ஜரிகை இல்லாத இருக்குங்க. இதில் வந்து இன்னும் கூட வந்து செல்ஃப் டிசைன் இருக்குது. அது எதுவும் எடுத்து வைக்கிறேன், எனக்கு இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் காமிச்சிருக்க சாரீ ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500, 1200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க. சாரீ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீட்ரூட் தோல் கலரில் ஒரு மாதிரி லைட் என்ன சொல்கிறதுங்க பல்லு கீச்சா த்ரெட்டுங்க, நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்கு. சூப்பராக இருக்கு இல்லைங்களா சாரி? ரொம்ப நீட்டாக இருக்குங்க. காதி சாரி தான். அதாவது அந்த பத்திக்கில் வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் டிசைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அட்ராக்டிவ் கலர் நல்லா இருக்குங்க. இந்த ஜரியை வந்து ஃப்ளெக்சபிள் ஆகும், அது ரொம்ப முக்கியம். அண்ட் பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பாடி என்ன கலரோ அதுதான். இதில் என்ன எனக்கு கொஞ்சம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சேலை வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ரௌடியாக பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ப்ளைனாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆர்வ மிகுதியில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து புட்டா போட்டுட்டாங்க. ஸோ போடுங்க, ஒவ்வொருத்தர் வந்து சப்போஸ் லீனாக இருக்குன்னு போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னு போட்டால் அது கொஞ்சம் எடுபடாது. இந்த விஷயம் உங்களுக்கு ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்க. நீட்டாக இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலி வந்து ஒரு பட்டுப்புடவையோட கலர் காம்பினேஷனுங்க. அந்த மேட் ஃபினிஷ், இந்த காட்டன் சாரியோட ஃபீலு, அப்புறம் அதுக்கு அண்டர்லைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டல் கோல்டு வந்து ஜரி பார்டரு பார்க்க ஒரு ஐ கேச்சிங்காக இருக்குது இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதே இதில் வந்து ஐவரி வித் ப்ரௌன். ஆக்சுவலி இந்த கலர் காம்பினேஷன் வந்து அதாவது ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5-6 சாரி இருக்கும். அப்படியே ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க, அப்படியே எடுப்பாங்க, ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அவன் கடைசியில் பார்த்தாங்கன்னா ஒன்று எடுப்பாங்க. இந்த கலர்களுக்கு மட்டும் அதாவது என்ன சொல்கிறதுங்க, அது போரிங்கே இல்லை. அந்த கலரை வச்சு டிசைன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பாடி அந்த அழகான வந்து சின்ன வந்து புட்டா போட்டுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரை கட்டின மாதிரி, அந்த கோலத்துக்கு கரை கட்டின மாதிரி வந்து அந்த சின்ன பார்டர், ஷார்ட் பல்லு, ப்ளவுஸ் பீஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. அதாவது அந்த டார்க்கில் வந்து அந்த டார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் டிசைன் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலி இந்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது நான் காமிச்சு இந்த காதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மைன்யூட்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷன் ஷேட்ஸ் வரும். அது நம்ம டிஎன்ஏ, அது வந்து அது நம்மளை ஆட்படுத்திடும். அது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 25 இயர்ஸ், இந்த 20-30 நான் சின்னதுலேருந்தே இருந்துகிட்ருக்கிறேன். சில கலரிங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை எரியாமல் ஆட்படுத்திடும். அந்த 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 ரகத்தையும் அந்த டிசைனையும் ஆட்படுத்துறது நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் தான். ரெண்டாவது வந்து நம்ம இந்த என்ன சொல்கிறதுங்க, அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி டிசைன், நம்ம ஹெரிட்டேஜ் டிசைன்ஸ் நல்லா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய ரகங்கள் எங்கள் ஸ்டோரில் இருக்குங்க. வந்து பாருங்கள். எங்கள் ஸ்டோர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஸ்ரீ முருகன் சாரீஸ் கோயம்புத்தூர் போட்டிங்கன்னா தருங்க. ரெண்டாவது வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து ஸ்ரீ முருகன் சாரீஸ் கோயம்புத்தூர் போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ரகங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.